இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 56 அதிகாரத்திலே முன்னுரையில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபொழுது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று தொடங்குகிறது. இந்த யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்பது தொலைவில் வாழும் மௌன மாடப்புறா என்று சொல்லக்கூடியதாக மொழிபெயர்க்கிறார்கள். அதாவது தூர தேசத்தில் வாழுகிற மௌன புறா என்று அது மொழிபெயர்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாத்தியத்தில் மிக்தாம் என்பது அது இரகசியமாக முத்திரிடப்பட்டது அல்லது கொத்தப்பட்டது என்கிற பொருளுடையதாக காணப்படுகிறது. தூர இடத்திற்கு கடந்து சென்ற தன்னுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசமாகிய பெலிஸ்தர் தேசத்துக்கு கடந்து சென்ற தாவீது அங்கே அனுபவித்த துயரத்தை பாடலாக எழுதி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்ததாக இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 15 வசனம் வரை இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசினிடத்தில் போனான். ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடே கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விலப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான் என்று சொல்லி இந்த பகுதி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கிருந்து தப்பி அவன் ஓடுகிறான். ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசம், இன்னொரு இடத்தை விட்டு அங்கே அகிலாம் என்கிற குகை, இப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவனை மிகவும் பயம் நெருக்கக்கூடியதாக அவன் அங்கே வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். தூர இடத்தில் சென்று வாழுகிறவர்கள் மௌனமாக தங்களுடைய உரிமைகளை சொல்லிக் கொடுக்க முடியாதவர்களாக, அதுவும் தாவீதை பொறுத்தவரை ஒரு அந்நிய தேசத்திலே பெலிஸ்தர்களுடைய வீரனாகிய கோலியாத்தை தான் இவன் அழித்திருக்கிறான். அப்பொழுது பாடப்பட்ட அந்த பாடலையே அவர்கள் நினைவிலே வைத்திருக்கிறபடியினாலே எப்படியும் நம்மை அழித்து விடுவார்கள் என்கிற ஒரு பயத்திலே தான் இந்த 56:3 சொல்லுகிறான், நான் பயப்படும் நாளிலே நான் கர்த்தரை நான் நம்புவேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே இதனுடைய வசனங்களின் ஆழங்களுக்குள்ளாக நாம் கொஞ்சம் கடந்து சென்றோம் என்று சொன்னால், தாவீதினுடைய காரியம் அவர் உன்னதமானவரே என்று சொல்லி அவர் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னதமானவரே என்பதற்கு ஒரே ஒரு உண்மையான கர்த்தரே என்று சொல்லுகிறார். அவருடைய சூழ்நிலையில் பயம் மிகுந்தவராக அவருடைய நிலைமையை சொல்லுகிறார். பயத்தால் தாக்கப்பட்ட, கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிற, அலைச்சல் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிற அவர் இந்த நேரத்தில் தன்னுடைய நிலைமையை உணர்ந்தவராக ஆண்டவரை பார்த்து, உன்னதமானவரே, ஒரே ஒரு உண்மையான கர்த்தரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி அவரை பார்த்து முதலிலே தன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை ஆண்டவரிடம் சொல்லுகிறார். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், எனக்கு விரோதமாக அகங்கரித்து போர் செய்கிறார்கள், நித்தமும் என் வார்த்தையை புரட்டுகிறார்கள், தீங்கு செய்கிறார்கள், என்னுடைய காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். நான் என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தாலும் கூட அதற்கு தடை உண்டாக்கும்படியாக அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று இங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய நிலைமையை இங்கே அவர் எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் முதலில் அவர் அறிக்கையிடுகிறார், உன்னதமானவரே, ஒரே ஒரு உண்மையான கர்த்தரே, உம்மிடத்திலே என்னுடைய பிரச்சனை என்ன என்பதை நான் உம்மிடத்தில் சொல்லுகிறேன், மனிதர்களிடத்தில் அல்ல, உம்மிடத்தில் சொல்லுகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகள் அயல் வீட்டாரோ அல்லது எதிர் வீட்டாரோ அல்லது தங்களோடு கூட சமுதாயத்தில் வாழுகிறவர்களோ அல்லது தங்களோடு கூட பயணிக்கிறவர்களோ அல்ல. ஒரு ஆண்டவரை பின்பற்றி வாழுகிற ஒரு விசுவாசிக்கு ஒரே ஒரு எதிரி சத்துருவாகிய சாத்தான் மாத்திரமே.
அவன்தான் நாள்தோறும் நம்மை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் நம்மோடு கூட போர் செய்து கொண்டிருக்கிறான். நமக்கு விரோதமாக அகங்கரித்து போர் செய்கிறான். நித்தமும் நம்முடைய வார்த்தையை புரட்டுகிறது அவன்தான். தீங்கு செய்யும் எண்ணத்தோடு கூட, முழு எண்ணத்தோடு கூட அலைகிறான். காலடிகளை நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் எப்படியாயிலும் நம்மை தடுத்து, நம்மை சோர்வுக்குள்ளாக்கி, நம்மை அலைச்சல் உள்ளவர்களாக மாற்றிவிட வேண்டும் என்பதிலே அவன் மனிதர்களை அவன் ஏவி விட்டு அவன் பின்பாக நின்று செயல்படுகிறவனாக இருக்கிறான். நமக்கு மனிதர்கள் சத்துருக்கள் அல்ல. அவனுக்கு பின்பாக நின்று போர் செய்கிற, அவர்களை தூண்டி விடுகிற சாத்தான் ஒருவன் மாத்திரமே நமக்கு எதிரியாக இருக்கிறான். இங்கே பிரச்சனை என்ன என்பதை உன்னதமானவரே என்று அழைக்கிற தாவீது அங்கே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே என்று அவர் அங்கே சொல்லிவிட்டு அவர் விசுவாச அறிக்கை ஒன்றை செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால், வாக்கு தத்தத்திற்காக நாம் தேவனை துதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நமது நம்பிக்கைக்குரிய தேவன் பெயரிலேயும் அவரால் எழுதப்பட்ட வார்த்தையின் பெயரிலேயும் நம்பிக்கை வைக்கும்போது மாத்திரமே நம்முடைய பயத்திற்கு பதிலாக நமக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடியதாக இருக்கிறது. முந்தின சங்கீதத்திலே பார்த்தோம். அவர் சொன்னார், நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொன்னால், அதற்கு அடுத்த அதிகாரத்திலே சொன்னார், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொன்னார், அவர் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்னார். இந்த சங்கீதத்திலே தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று ஒரு விசுவாச அறிக்கை எடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறபடியினால், பட்சத்தில் இருக்கிறபடியினால், அருகில் இருக்கிறபடியினால் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று அங்கே தாவீது முழங்குகிறது போல, நாமும் இன்றைக்கு விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே சத்துருவானவன் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் என்னில் இருப்பவர் பெரியவராய் இருக்கிறபடியினாலே அவர்கள் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாம் சவால் விடுகிற அளவிற்கு சத்துருவுக்கு எதிராக நாம் விசுவாச அறிக்கையை நாம் முழங்குகிறவர்களாக வாழ முடியும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். தேவனை முன்னிட்டு தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் நான் புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை, கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் நான் புகழ்கிறவனாக நான் காணப்படுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அநேக விசுவாச அறிக்கைகளை இடுகிறார். இன்னும் மேலாக அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துருத்திகளிலே, துருத்தி என்பது தோல் பையை குறிக்கிறது, அவர் ஒரு தோல் பையிலேயே எல்லா என் கண்ணீரையும் சேர்த்து வைத்திருக்கிறார். என் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் அவருடைய பின்னணியிலே பயந்த அந்த நேரத்தில் ஆகிஸ் ராஜாவுக்கு பயப்பட்டு அவர் தன்னை ஒரு பைத்தியக்காரனை போல காட்டிக்கொண்ட அந்த நேரத்தில் அலைச்சல் மிகுந்தவராக, கண்ணீர் நிறைந்தவராக, பயம் மிகுந்தவராக வாழ்ந்த அந்த நேரத்தில் அந்த பின்னணியிலே, ஆண்டவரே என்னை விழுங்க பார்க்கிறார்கள், என்னை அழித்து போட பார்க்கிறார்கள், என் காலடியை தொடர்ந்து வருகிறார்கள், ஆனால் உன்னதமானவரே நீர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் உம்மை புகழுவேன், உம்மையும் புகழுவேன், உம்முடைய வாக்குத்தத்தமாகிய வார்த்தைகளையும் நான் புகழுவேன். ஆண்டவரே கர்த்தாவே, நான் உம்மையும் புகழுவேன், நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் புகழுவேன், என் சகாயர் என்று புகழுவேன், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று புகழுவேன், நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவமரம் என்று நான் புகழுவேன், நீர் என்னை விடுவிக்கிறவர் என்று நான் புகழுவேன் என்று புகழ்ந்தபடியினாலே 13ஆம் வசனத்திலே அவர் தெளிவான ஒரு ரிசல்ட்டை சொல்லுகிறார். என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடறுதலுக்கும் நீர் தப்புவியாதிருப்பீரோ? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே வெளிச்சத்திலே நடக்கும்படியாக என் ஆத்துமாவை நீர் விடுவிக்கிறவராய் இருக்கிறீர். பரலோக வாழ்வையும் எனக்கு தருகிறேன். இந்த பூமியிலையும் நான் இடராதபடிக்கு ஒரு இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களில் என்னை நடத்துகிறீர். ஆண்டவரே, நீர் என்னை தப்புவியாதிருப்பீரோ?
இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் ராஜாவாக மாற்றும்படியாக இத்தனையான அலைச்சல்கள், இத்தனையான கண்ணீர்கள், இத்தனையான பயங்கள். ஆனால் இவைகளின் மேலே நான் உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் புகழும் பொழுது, உன்னதமானவரே என்று அழைக்கும் பொழுது, தேவனின் பட்சத்தில் இருக்கிறபடியினால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று புகழும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையை இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு நேராக அழைத்து செல்லுகிறவரே என்று சொல்லி அவர் இங்கே இந்த சங்கீதத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் விண்ணுக்குரிய பரலோக வாசி என்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் தந்து அவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும், அவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதியை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அலைச்சல்கள் இருக்கலாம், அநேக கண்ணீர்கள் இருக்கலாம். பயப்படாத மனிதன் இல்லை. எலியாவே பயப்பட்டார், பயப்படாத மனிதர்கள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை நம்பி, அவருடைய வார்த்தைகளை நம்பி நாம் விசுவாச அறிக்கை செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் நீங்கி நம்பிக்கை நமக்கு உண்டாகும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதை உணர முடியும். அவர் நம்மை நிச்சயமாக விடுவித்து நம்மை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்புவாராக. ஆமென்.